அத்த, ம். எனக்கு டைம் ஆயிருச்சு. டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சூடா இருக்கும்போது நீங்க சாப்பிட்டுருங்க. ஆ, சரி சரி. அ, ஹ. என்ன அத்த ஒரு மாதிரியா பேசுறீங்க? என்னதான் உங்க ப்ராப்ளம்? இந்த மாதிரி நைட் டியூட்டிக்கு போகாதன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் சொல்ற பேச்சு என்னைக்காவது மதிக்கிறியா நீ? உன்னை சொல்லி பிரயோஜனம் இல்ல. நான் பெத்தனே அத சொல்லணும். நீ கிளம்பு. சரி நான் கிளம்புறேன். வந்து டோர் லாக் பண்ணிக்கோங்க. ம், எனக்கு தெரியும். போயிட்டு வரேன். ம். ஹ. சொல்லுமா, சாப்பிட்டியா? என்னத்த சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஹம். உனக்கு என்ன போச்சுன்னு உன் பொண்டாட்டி இங்க விட்டுட்டு வெளியூர்ல போய் வேலை பாக்குற. ஆனா உன் பொண்டாட்டி என்னடான்னா தினமும் நைட் டியூட்டி இருக்குன்னு என்ன இங்க தனியா விட்டுட்டு அவ பாட்டு கிளம்பி போயிடுறா. ஏமா, ஏன் இப்படி பேசுற? அவ நைட் டியூட்டி பார்க்க போறதுல உனக்கு என்னமா பிரச்சனை? அது இல்லடா. நைட் டியூட்டி இருக்கும்போது தினமும் சாயங்காலம் போயிட்டு அர்த்த ராத்திரில வரா. டே டியூட்டி இருக்கும்போது பார்த்தா காலையில போயிட்டு அப்பவும் நைட் லேட்டா தான் வரா. அவ எப்ப போறா எப்ப திரும்பி வரா எதுவும் என்கிட்ட சொல்றதும் கிடையாது. எனக்கு என்னமோ உன் பொண்டாட்டி மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குடா. என்னது? அவ மேல உனக்கு சந்தேகமா? அது இல்லடா. போன வாரம் ஒரு தடவை வெளியில நின்னு பாக்குறப்போ உன் பொண்டாட்டிய எவனோ ஒருத்தன் பைக்ல டிராப் பண்ணிட்டு போனான். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு உன் பொண்டாட்டிய கேட்டா அவளோட கொலிக்கின்னு சொல்றாடா. கொலிக்கின்னா யாருடா? கொலீக்னா அவ கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஆளுங்கம்மா. ஒருவேளை அப்படி இருந்தா கூட இந்த மாதிரி தான் அர்த்தராத்திரியில ஒரு ஆம்பளை கூட பைக்ல தனியா வருவாளாடா. இதெல்லாம் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்காடா? என்னம்மா, உன் மருமக மேலேயே நீ சந்தேகப்படுறியா? ஆமாண்டா. இந்த மாதிரி அர்த்தராத்திரில எவனோ ஒரு ஆம்பளை கூட வந்தா சந்தேகப்பட மாட்டாங்களா? இங்க அக்கம் பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவங்க வீடெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நடுராத்திரில நேரங்கெட்ட நேரத்துல வந்தா நான் இல்ல வேற யாரா இருந்தாலும் சந்தேகப்பட தான் செய்வாங்க. நான் உன்கிட்ட கேட்டா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என் வாயை அடைச்சிடுற. நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கேட்டாங்கன்னா என்னடா பதில் சொல்றது? இங்க பாரு, இப்படி எல்லாம் அவளை சந்தேகப்படுறது தப்பு. அவ வேலைக்கு தான் போறா, சரியா? ராத்திரி தனியா வரதுக்கு பயந்துகிட்டு கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு வீட்டுக்கு வராமா? இதுக்கு எதுக்கு உனக்கு அவ மேல தேவையில்லாத சந்தேகம்லாம் வருது? என்னமோடா, நீ என்ன வேணாலும் சொல்லு. எனக்கு என்னமோ உன் பொண்டாட்டி மேல சந்தேகமா தான் இருக்கு. அம்மா, தயவு செஞ்சு என் பொண்டாட்டி மேல இருக்கிற இந்த மாதிரி தப்பான எண்ணத்தையெல்லாம் தூக்கி போட்டுருமா. அவ பெரிய படிப்பெல்லாம் படிச்சு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காமா. வேலைக்கு போனாலே நைட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேட் ஆகதாமா செய்யும். மாசம் மாசம் அவ 70,000க்கு மேல சம்பாதிக்கிறாமா. இப்போ நீ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சந்தேகப்படுவாங்கன்னு சொல்றல்ல, அவங்கெல்லாம் இதே நம்ம கஷ்டத்துல இருந்தப்போ யாராவது ஒருத்தர் வந்து உதவி செஞ்சிருக்காங்களா? அவ படிச்ச படிப்புக்கு வீட்ல சும்மா உட்கார்ந்து இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலமா. நம்மளுக்காக தான் அவ வேலைக்கு போறா. அவ சம்பாதிக்கிறது மொத்தமா நம்ம குடும்பத்துக்கு தான் செலவு பண்றா. அவளை தயவு செஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாம சந்தேகப்படாதம்மா. ஒருவேளை உனக்கு இதுக்கப்புறமா அவ மேல சந்தேகம் வந்துச்சுன்னா அதை நீ உன் மனசுலயே வச்சுக்கோ. என்ன, என்கிட்ட இந்த மாதிரி ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லாதம்மா. எனக்கு நான் தாலி கட்டின என் பொண்டாட்டி மேல துளி கூட சந்தேகம் இல்லம்மா, புரியுதா?